பிரெட் ஆம்லேட் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இதில் ஸ்வீட்டும் இருக்குது, காரமும் இருக்குது. நான் இன்றைக்கி காரம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு 2 விஷயம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஒன்று க்ரீன் சட்னி, இன்னொன்று அப்புறம் சொல்கிறேன். க்ரீன் சட்னிக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொத்தமல்லி இலை, புதினா, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். அதை நல்லா பீட் பண்ணிடுங்க. பீட் பண்ணிவிட்டு அதில் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாத்தூள், உப்பு, மிளகுத்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 விஷயமும் ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கல் வச்சுக்கலாம். அதில் ஒரு துண்டு பட்ரு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். திரும்ப கொஞ்சம் ஒரு துண்டு வெண்ணெய் வச்சுக்கோங்க. அது வெண்ணெய் உருகினோடனே ஆம்லேட் மாதிரி நம்ம கலக்கி வச்ச முட்டையை ரஃபாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, அது ஆப்போசிட் சைடில் 2 ப்ரெட்டை வச்சுக்கலாம். ஒரு ப்ரெட்டில் க்ரீன் சட்னியும், ஒரு ப்ரெட்டில் மயோனஸ் இருந்தால் நீங்கள் மயோனஸ் போட்டுக்கோங்க. இல்லை நான் கெச்சப் போட்டிருக்கேன். சுற்றி இருக்க ப்ரெட் ஆம்லேட் லேயரை அந்த ப்ரெட்டுக்கு மேலே மடித்து விடணும். 4 பக்கமும் மடிச்சிருங்க. அப்போது ஒரு ப்ரெட்டை இன்னொரு ப்ரெட்டோடு சேர்த்து மடிங்க. அது 2 பக்கமும் வேகிற அளவுக்கு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஆஃபாக கட் பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்டான ப்ரெட் ஆம்லேட் தயார்.